உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நாங்கள் இப்போ என்னத்தை பார்க்க போனா இரவு உணவாக நாங்கள் இந்த கேப்சி தான் போகிறோம். இந்த கேப்சி சின்ன சின்ன துண்டுகளாக கால் எடுத்து வச்சிருக்கிறோம். கால் எடுத்து கழுவி எல்லாம் வச்சிருக்குது. பிள்ளைகள் கட்டுச்சுன்னா இந்த கேப்சி தான் தேவையான. அப்போ நான் சொன்னேன் ஓகே ரெடியாக சின்ன பிரச்சனை. இப்போ இதுக்கு தேவையான நான் மசாலாக்களை போட போகிறேன். தேவையான அளவு மஞ்சள், நான் இப்போ எடுத்திருக்கிறது தனி காரத்தூள். காரத்தூளும் கொஞ்சம் இதில் சேர்க்க போகிறோம். தனி காரம் எங்களுக்கு காரம் வேணுமல்லோ, அப்போ இதுக்குள்ள கொஞ்சம் காரத்தூள், தனி காரத்தூளும் ஆக உரைக்காது. தனி காரத்தூள். அடுத்தது கொஞ்சம் மிளகுத்தூளும் போடுவோம். கொஞ்சமாக மிளகுத்தூளும் போடுவோம். அடுத்தது இஞ்சி உள்ளி எல்லாம் பேஸ்ட்டாக அடித்து வச்சிருக்கிறேன். எனக்கு கூடுதலாக அடிக்கிறது என்ன சமையலுக்கு டெய்லி தானே அப்போ அடித்து வைக்கிறது. அதையும் சேர்ப்போம். தயிர் இருந்தால் தயிரும் சேர்க்கலாம். நான் தயிர் இல்லை, இருக்கிறத வச்சு தயிர் காணும். இப்போ உப்பை சேர்ப்போம். உப்பு எடுத்து கொண்டு வரணும். வங்காளம் வச்சாச்சு. உப்பை போட்டு வடிவாக பிரட்டி ஊற விடுவோம். கொஞ்சம் நேரம் ஊற விடணும். இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வடிவாக பிரட்டி விடுவோம். இது மங்காளம் இருக்கட்டும், எடுத்து புற வைக்கலாம். இப்போ வடிவாக பிரட்டி போட்டு தான் நான் பிரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஊறினா தானே உள்ளுக்கு. இப்போ நான் சின்ன சின்ன இதெல்லாம் வெட்டி இருக்குது. இந்த துண்டு இடையில வெட்டி இருக்கு. இந்த இல்லாட்டி கால் உள்ளுக்கும் அவியாது. அடுப்பும் ஆகலும் கூட்டக்கூடாது. கூட்டினால் உள்ளுக்கு போகாமலுக்கு இருக்கும். அதுக்காண்டி நான் வந்து இப்போ சின்ன சின்ன வெட்டினது இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வடிவா மசாலா எல்லாம் போய் நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த கேப்சி அந்த மாதிரி தான் இருக்கும். டெய்லி சாப்பிட்ற இல்லை தானே, எப்பயுமே இருந்துட்டு ஒரு நாளைக்கு ஒருக்கா திதுனாங்களாக்கம். என்ன 4-5 மாதத்துக்கு ஒருக்கா தான் கோழி கேப்சி மாதிரி அந்த மெட்டை தட்டி செய்த நாங்கள் அந்த காலில் எடுத்துருக்கணும். சின்ன சின்ன காலை எடுத்துருக்கிறோம். இப்படி பிரட்டி வச்சுட்டு இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இப்படியே வைக்க போகிறேன். ஊராட்டுக்கும் ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சது வைக்கணும். வச்சா தான் நல்லா இருக்கும். டப்பண்டு செய்கிறேன்டான்னு செய்யலாம். என்ன உப்புகள் வடிவாக ஊறாது. இப்போ ஊராட்டுக்கும் சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் கோழி மசாலா போட்டுனா தானே முதல் நல்லா உருவிட்டு. இப்போ இதுக்குள்ளே 2 முட்டை அடிக்கிறேன். அதை அடிச்சுட்டு பாலும் விடலாம், தண்ணியும் விடலாம், பிரச்சனை இல்லை. தேவையான தண்ணியும் விட்டு இதோட கொஞ்சம் மைதா மாவும் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக ஆக திக்காயும் இல்லாமலுக்கு கொஞ்சம் லைட்டாக முட்டை போட்டால் நல்லா இருக்கும். கடையில் எல்லாம் முட்டையெல்லாம் போட்டாங்க, சும்மா மாவில் எந்த வைக்கிறது தான் பார்த்துருக்குறோம். நாங்கள் வீட்டு தேவைக்குத்தானே. அப்போ நல்லா போட்டு அடிப்போம். இதுக்குள்ள நான் கொஞ்சம் அதுக்கும் காரத்தூள் போட்டிருக்கோம். எங்களுக்கு காரம் வேணுமല്ലോ, கொஞ்சம் காரத்தூள், கொஞ்சம் உப்பு காணும். அதுக்கும் போட்டது உப்பு. வடிவாக அடிக்கணும். சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் அடிச்சுட்டு. இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் அந்த கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, இது பாலோட சாப்பிட்றது. இது காலை மேலே பாலோடையும் சாப்பிட்றோம் நாங்கள். அதைத்தான் எடுத்து போடுறோன். அதை போட்டு வடிவாக நெரிச்சு போட்டு நல்லா நெரிக்கணும். நெரிச்சிட்டு தான் இப்போ அதில் துவச்சி அங்கால எண்ணெய் வச்சாச்சு. கடையை விட வீட்டில் செய்கிறது இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும். வேண்டாம் நாங்கள் எங்களுக்கு தக்க காரங்கள் அது இதெல்லாம் போட்டு செய்யல.
அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதால் கூடுதலாக நாங்கள் மட்டும் கடையை பெருசாக விரும்புகிறதில்ல. இங்கேயும் போக்குவரத்து இல்லாத வேண்டி சாப்பிட்றதான் முடிய மிச்சம்படி கேட்டாலும் வீடு தான். கடை சாப்பாடெல்லாம் வீட்டில் நாங்கள் செய்கிறது. எங்கட சுத்தமான எண்ணெய் இதை பொரிப்போம். எங்களுக்கு பிடிச்சமான காரம் போடுவோம். அதால் நாங்கள் இப்போ வீட்டில் தான் கூட செய்கிறது. இப்போ இது மாவுமெல்லாம் அடித்து முட்டையெல்லாம் போட்டு வச்சுட்டுங்க. அதுக்குள்ள எங்கள் காரம் போட்டது தானே. அப்போ வெள்ளம் காணும். இப்போ நான் இது இஞ்சால வைப்போம். வளம் இது நல்லா பிரட்டியில் வச்சுருக்கு. இன்னொரு பிரட்டி விடுவோம். இதுக்கு நான் ஒரு பாதி தேசிக்காயும் கடைசியாக போட்டுனான். காட்டை இல்லை மறந்து ஒன்றும் போட. அப்போ போட்டுனான் கொஞ்சம் 3-8 மண்டல இந்த பேருந்து விடையிலாது எல்லாம் சின்ன இதெல்லாம் கீறி விட்ட கண்டா தான் அவையும் பண்ணுது. இப்போ இதில் நான் துவச்சி போட்டு சில பேர் வந்து பான்துள்ளையும் செய்கிறது. நாங்கள் வந்து இதில் தான் செய்கிறது. ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். இப்போ ஒரு கால் துவச்சி எடுத்தாச்சு. அடுத்த காலை 2 கையும் வேலை செய்யணும். இல்லாட்டிறேன் சும்மா இதுக்குள்ளே வந்து ஈரம் கூடிடுமன்றதாக்கா. இல்லாட்டி 2 இருந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு கொய்யால் எடுத்து போட்டுட்டு ஒரு கொய்யால நான் இப்படி அமுக்கி எடுக்க போகிறேன். இப்போ பசியில் நிற்கிது சின்னால். உண்மையில் அந்த மாதிரி டெஸ்டாக இருக்கும். இதோட எங்களுக்கு சலாட்டும் கிடக்குது. இப்போ காட்டுவோம். ஒரு பாண்டுண்டும் பத்தாதாம்மா. சரி பத்தாதாம்மா. இந்த சனிக்கிழமை இந்த பத்தாதான். இப்படி எல்லா கோழியையும் பொரிச்சு போட்டு கட்டிட்டு பொறி கேட்க பார்க்கலாம். என்ன பொறி கேட்க பார்ப்போம். இப்போ நான் விரட்டின கோழிக்கால்கள் எல்லாத்தையும் சரியாலியில் போட்ட விரட்டினது இப்போ போடுறேன். ஆக நெருப்பை கூட்டினாலும் உள்ளுக்கு விழாது. அதால் கொஞ்சம் குறைச்சி விடுவோம். இன்னும் கொஞ்சம் குறைச்சி விடலாம். இன்னும் அவ்வளவு காணும். இப்போ இந்த காலையும் போடுவோம். வாழா அப்படியே அவியட்டுக்கும் தட்டி விடுவோம். கொஞ்சம் மேலே சொன்னால் கொஞ்சம் மேலே நிற்கிது. சட்டி ஈரமான சட்டி வச்சு தான் என்ன அங்கால திரைக்க மாட்டதுக்காக இப்போ இது அவியட்டுக்கும் அவிஞ்சு வர பார்ப்போம். இப்போ கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரிப்போம். என்னன்னா சின்னாக்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். இப்போ எப்படி இருக்கா பொரிச்சாச்சு. என்னென்னா உருளைக்கிழங்கும் வச்சு தானே அங்கே கடையில் கொடுக்குறோன்ட்டு கேட்கணும். இப்போ இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கத்தானே வேணும். அதுதான் இப்போ உருளைக்கிழங்கு போடுவோம். 2 பசி எழும்பிட்டுது. பசிக்குதுன்னா கடாண்டி வைக்கி சாப்பாடு கொடுக்குறக்காண்டி இப்போ பொரிச்சு விட்டு நல்லா அடுப்பா ஊட்டி விட்டுட்டு சாப்பாட்டை கொடுப்போம். இப்போ சிறிது கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்கட சிக்கன் முழுக்க பொரிச்சு முடிஞ்சு கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி கலராக வந்திருக்குது. பெரிய காலண்டாலும் நாங்கள் வடிவாக கிழிச்சு வெட்டினது தானே. வெட்டாட்டில் உள்ளுக்கு அவியாது தான். ஏண்டனா இது நாம் அது இடைக்கிட கீர்னபடியாக அவியும். இப்போ இதெல்லாம் பொரிச்சாச்சு. பங்கால போவோம். இப்போ எங்கட சாப்பாடு தயார் நிலைக்கு வந்து விட்டது. முழுக்கலும் சலாட்டு நான் சொன்னான் தானே. சலாட்டு தக்காளி லத்தூக்கா குடமிளகாய் சிவப்பு கேரட் எல்லாம் போட்டது. இதில் கொஞ்சம் மெந்தெல்லாம் சாலையெல்லாம் போட்டாச்சு. எண்ணெயெல்லாம் விட்டு பானை ரெண்டைக்கு என்ன KFC சிக்கன்.
இப்போ நான் கோப்பையில் போட போகிறேன். அங்கால பசிக்கு தான் ஒரு ஆளுக்கு சாப்பாடை கொடுத்துட்டோம். அடுத்த ஆளுக்கு சாப்பாடு போட்டு கொடுப்போம். இந்த தக்காளி நல்ல தக்காளி சாப்பிடுவோம் இல்லாமா. ஓகே, என்ன பெரிய காலை வைக்கட்டே, இந்த காலை வைக்கட்டே. டெய்லி சாப்பிட்றதுல தானே இருந்துட்டா அப்போ இப்படி சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆள் என்ன மைனஸ் சாப்பிட மாட்டார். இதுதான் எங்கட இரவு சாப்பாடு. இத்துடன் இந்த காணொலி நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திப்போம். பாய்.